ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களோட சாயி உங்களை தேடி வருவார். அதுவும் மங்கள செய்தியோட, சந்தோஷமான செய்தியோட சாயி உங்களை சந்திக்க வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ எந்த ஒரு கவலையோடு இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சாயை வரவேற்பதற்காக தயாராக இருங்க. நீங்கள் மன ரீதியாக தயாராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவர் உங்களை நோக்கி வருவார். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதிர்மறை சிந்தனையோட இது நடக்குமா, நல்ல செய்தி வருமா அப்படிங்கிற அந்த கேள்வியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கால தாமதமாகும். அதனால் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோட என்னோட சாயி வருவார், எனக்கு தேவையான உதவியை செய்வார், மங்கள செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார்னு நம்பிக்கையோட நீங்கள் 24 மணி நேரம் இருங்க. கண்டிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி நல்ல செய்தி உங்களை தேடி வரும். சாயே கொண்டுட்டு வந்து சேர்ப்பார். இது நிச்சயமாக நடக்கும் உங்களோட வாழ்க்கையில். நீங்கள் இந்த பதிவை தேடி வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க, சாய்க்கு நன்றியும் சொல்லுவீங்க. இது எல்லாமே நடக்கும். திரும்ப இந்த பதிவை வந்து கேட்பீங்க நன்றி சொல்வதற்காகவே. இது நான் ஏதோ குருட்டாம்போக்குலேயோ ஏதோ பேசுகிறோமேங்கிறதுக்காக வந்து பேசலை. முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன். சாய் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். உங்களுக்கும் அதே நம்பிக்கை வந்து இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் சாய் உங்களை தேடி வருவார். அடுத்த 24 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது மங்கள செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அடுத்த 24 மணி நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட மனசு சம்மந்தப்பட்டது தான். இதை அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களோட மனதை எந்த அளவுக்கு தெளிவாக வைத்து கொண்டு திடமான பக்தியோட எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் என்னோட சாமி, என்னோட கடவுள், நான் சரணடைந்த என்னோட குரு என்னை காப்பாற்றுவார், அவர் இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு அடுத்த ஒரு 24 மணி நேரம் இருந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பதிவை நீங்கள் திரும்பவும் தேடி கண்டுபிடிச்சி வந்து நன்றி சொல்லி இன்னொரு முறை இருந்து பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எதிராக சில சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். நீங்கள் கோவப்படுற மாதிரியோ இல்லை தேவையில்லாத சங்கடங்கள் கூட வரலாம். ஏன்னா இது வந்து கலியுகம். நீங்கள் நல்லா இருந்தால் கூட உங்களை நல்லா இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்க விடாது இந்த காலகட்டம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்மளோட மனித பிறப்பு, இந்த பிறவி வந்து எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் நம்ம சாயோட வழிகாட்டுதல் இல்லாமல், அதாவது ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம பயணம் செய்யவே முடியாது. அதை தீர்வாக வந்து எப்பொழுதும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த கலியுகத்தில் நம்ம நடமாட முடியாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் சாமி கும்பிட்டாலும், எப்பேற்பட்ட திருத்தலத்துக்கு போனாலும், கோவிலாக சுற்றினா கூட ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல், உண்மையான குருவோட ஆலோசனை இல்லாமல் உங்களால் இந்த கலியுகத்தில் வாழவே முடியாது. ஏன்னா என்னதான் நம்ம சாமி கும்பிட்டா கூட இன்றைக்கி இறைவனோட பெயரை சொல்லியே நம்மளை தவறாக வழி நடத்துவதற்கு இன்றைக்கி ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்றாடம் வந்து பார்த்துட்ருக்கோம். எத்தனையோ இடத்துல இறைவனோட பெயரை வைத்து நம்ம வந்து தவறாக வழி நடத்துவதாக இருக்கட்டும், எல்லாமே பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே பிஸ்னஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். இப்போ எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அது மாதிரி உங்கள் கண்ணில் படுறது, காதில் கேட்குறது, எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட வாழ்க்கையை வாழ்வதற்காக என்ன வேணால் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி உண்மையான குருவோட போதனைகளை கண்டுபிடிச்சி அவரோட சொல்படி நடந்துக்கணும். அதற்கு தான் நீங்கள் வந்து குரு சரித்திரம் படிக்கணும், சாய் சச்சரிதம் படிக்கணும். இப்படி சாய் சம்மந்தப்பட்ட, அதாவது உங்களோட குரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ சாய் சச்சரிதம் எடுத்து படிங்க. அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சில புத்தகம்லாம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சாயோட பக்தர்கள்லாம் படிச்சிருப்பாங்க. சாய் வந்து படிக்க சொல்லியிருப்பார். அந்த புத்தகம்லாம் எடுத்து வந்து படிங்க. ராமாயணம், மகாபாரதம், முக்கியமாக குரு சரித்திரம்லாம் வந்து படிங்க. இதன் மூலமாக உங்களோட குரு வந்து வழிகாட்டுவார். வேறு எது மூலமாக உங்களுக்கு
உங்களுக்கு வந்து வழி காட்ட மாட்டார். நிறைய பேர் வந்து என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் எனக்கு வந்து வழிகாட்டியாக வந்திருக்கீங்க, என்னமோ பெரியவன் மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாருமே இங்கே வந்து யாரும் இங்கே யாருக்கும் சேவை செய்யலாம் வரல. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ தான் வந்திருக்காங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே சேவைங்கிறதுக்கு வந்து இடமே கிடையாது. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் மீடியேட்டர் வைக்காதீங்க. நேரடியாக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து வேறு. அதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்மளோட பிரச்சனையை சொல்லி நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருக்கவும் கூடாது. அது சரியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்மளோட பிரச்சனையை சொல்ல மற்றவங்க அனுதாபப்பட நமக்கு என்ன ஆகும், நம்மளோட கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போதும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட பிரார்த்தனை முடிஞ்ச வரைக்கும்லாம் கிடையாது, 100% சொல்கிறேன், உங்களுக்கும் உங்களோட குருவிற்கும் நடுவில் மீடியேட்டர் வைக்காதீங்க. ஏன்னா சாய் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்கார், உங்கள் கூட இருக்கார். அந்த உணர்வு உங்களுக்கு கொடுத்ததுனால தான், அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டதுனால தான் இந்த நிமிஷம் நீங்கள் சாயை நம்பிக்கிட்டு இந்த பதிவை வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக ஏதோ குரு உங்களை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் மீடியேட்டர் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க? அதனால் யாரும் தேவையில்லை. சாய் உங்ககிட்ட வந்து பேசுவார், அந்த உணர்வை கொடுப்பார். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் நானும் வந்து சொல்லிக்கிறேன். நமக்கும் குருவுக்கும் வந்து வழிகாட்டு, அதாவது இடையில வந்து இந்த மீடியேட்டர்லாம் தேவையே கிடையாது. நம்ம நேரடியாக வந்து பேசலாம். ஏன்னா சாய் வந்து இந்த கலியுகத்தில் எடுத்திருக்க அவதாரத்தோட காரணமே அதுதான். நேரடியாக வந்து நம்ம கூட வந்துருப்பார். இந்த குரு சித்திர கதைகள்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்கிறது முடிஞ்சுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அந்த தத்தாத்திரேயோட அவதாரம் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருந்தது. நம்மளோட குரு வந்து அனைத்து சமூகத்தினருக்கும் வந்து பொதுவானவர். அனைத்து சமுதாயத்திற்கும், அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து மனித உயிர்களுக்கும் சமமானவர் நம்மளோட குரு. இப்போ ஸ்ரீ பாதவல்லபரை எடுத்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி, அடுத்து நரசிம்ம சரஸ்வதி எடுத்தால் அவர் ஒரு மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் நம்மளோட குரு அப்படியே முற்றிலும் வேறுபட்டவராக இருக்கார். அதே டைமில் தத்தாத்திரேயரோட அவதாரமும் பிரமாவும் வந்து விளங்குறாரு. இவர் எப்படி வேறுபட்டவராக இருக்காருன்னா, அனைத்து சமூகத்தினையும் ஒன்றிணைத்து கொண்டுட்டு போகிற கலியுக புருஷனாக இருக்கார். இந்த யுகத்தில் மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க, பிரிந்து பிளவுபட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக பாதையில் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், இறைவனின் அவதாரம் அவர். சாதாரண மனிதர் கிடையாது. அதனால் நீங்கள் அவரை முழுவதுமாக நம்புங்க, அவர்கிட்ட சரணடையுங்க. அடுத்த 24 மணி நேரம் நீங்கள் உங்களோட மனதை தெளிவாக வைத்துக்கோங்க. என்னோட குரு எனக்கு வந்து மங்கள செய்தியை கொண்டுட்டு வருவார், நல்ல செய்தியை கொண்டுட்டு வருவார்னு நீங்கள் சந்தோஷமாகவும் நேர்மறை சிந்தனையோடையும் இருங்க. நிச்சயமாக உங்களோட சாய் உங்களை தேடி வருவார். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். மங்கள செய்தி 24 மணி நேரத்தில் உங்களை தேடி வரும். நிச்சயமாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடம் நல்லபடியாக தொடங்கும். ஆல்ரெடி வந்து நேற்று தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு வந்து வருட பிறப்பு, புது வருடம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழை தாய் மொழியாக கொண்ட மக்களுக்கு வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து வருட பிறப்பு, குரோதி வருடம் வந்து ஆரம்பிக்குது. நல்ல ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுது. எதனாலனா நம்ம காசி விஸ்வேஸ்வரனை தரிசித்து, அது மட்டும் இல்லாமல் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து குரு சரித்திர கதைகளும் வந்து படிக்க போகிறோம். நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. அன்றைய பதிவை மறந்துடாமல் அது கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் குரு சரித்திரம் பதிவுகள் கேட்கலனாலும் பரவாயில்ல. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு குரு சரித்திரத்தோட கடைசி அத்தியாயத்தை கங்கை நதி கரையில், கங்கை நதி படிக்கட்டில் உட்காந்து எந்த இடத்துல கங்கா ஆரத்தி செய்வாங்களோ அந்த இடத்து பக்கத்தில் உட்காந்து, கங்கை நதியிலே உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கங்கை நதி படிக்கட்டிலே உட்காந்து நம்ம வந்து கங்கையை பார்த்து கொண்டே அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்து பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசி அத்தியாயத்தை வந்து படித்து முடிக்க போகிறோம். அதனால் தயவு செய்து அந்த ஒரு பதிவையாவது கேளுங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
நம்பிக்கையோடு இருங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணுமோ சாய்கிட்ட கேளுங்க. நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் கேளுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.